மலர் பயங்கரமாக அழறாங்க. தயவு செய்து என் வாழ்க்கையை கொடுத்துருங்கம்மா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், இப்போ என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவ எது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்றா, என்ன படத்தையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, ரூம்குள்ளே போயிட்டு அப்படி தூக்கு மாட்டிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, எனக்கு ரொம்ப பெரிய அவமானம், இனிமேல் நான் உயிரோட இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுக்கிறாங்க. ஐயோ அம்மா அம்மா வேணாம்மா வேணாம், எதுவுமே பண்ணாதீங்கம்மா, தயவு செய்து எதுவுமே பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாருமே கத்துறாங்க. போஸ் எல்லாருமே, இல்லை இங்கே பாருடா, நான் செத்துடுறேன், ஆனால் நான் செத்தா கூட இவ்வளோ மன்னிக்காதடா, இவ கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கு போட போகிறாங்க. தயவுசெய்து வேணாம்மா, விட்டுருங்கம்மா மலர் கத்துறாங்க. அப்படியே கத்துறாங்க, நான் விட்டுறேன் உங்கள் பையனை விட்டுறேம்மா, எனக்கு போஸ் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. அப்படியே இறங்கி வராங்க போஸோட அம்மா. நான் செஞ்சதெல்லாம் தப்புதம்மா, வேண்டாம் எனக்கு அவர் வேண்டாமா, ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மலர். இங்கே பாரு மலர், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, உன்னோட பேச்சு மாறாதில்ல, எப்பவும் மாறவே கூடாது புரியுதா, என் பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான், நீ இதோட மறந்துடணும், காதல் எதுவுமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே அங்கேருந்து ஓடுறாங்க. அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க போஸ் அவங்க அம்மா. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இதெல்லாம் நீ பண்ணுவ, அதுவும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவ கூட போயிட்டு நீ வாழணும்னு நினச்சிருக்க பற்றியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே இல்லைம்மான்னு போஸ் சொல்கிறாரு. இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் விட்டுடு, இப்போ ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அந்த பொண்ணோட எப்படி வாழணும்னு மட்டும்தான் நீ யோசிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் மலர்கிட்டலாம் பேச மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு. பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. தமிழ் அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருதானோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, அவர் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அங்கே சூப்பராக இருக்குது பீச் எல்லாமே. அப்போது என்ன தெரியுமா நடந்தது, நான் அவர்கிட்ட போட்டில் என்னோட மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, உங்கள் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா, உனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீ இனிமேல் ஒரே லவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தனம், இங்கே பாரு தனம், பெரியவங்க முதல்ல நீ பேசக்கூடாது, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கேருந்து வராரு. வந்தோடனே ஐஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு சேது. அப்படியே ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க. உன்னோட ஐஸ் என்கிட்ட கூட, என் ஐஸ் நான் விட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ், எனக்கு உன் மனசில் கற்று சொன்ன உடனே என்னால் தாங்கவே முடியல, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சேது சொல்கிறாரு. அப்பா அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்னப்பா எப்போ வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா நான் ஃப்ளைட்டில் தான் வரேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோனை கட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஃப்ளைட்லாம் போனதே இல்லை, சும்மா வானத்தில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இனிமேல் நான் இருக்கேன்ல தமிழ், நீ என்ன நினச்சாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ். மலர் வீட்டில் தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் போஸை கல்யாணம் பண்ண முடியாது, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. போஸோட அம்மா சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. என் பையன் கூட இனிமேல் நீ சேரவே கூடாது புரியுதா, என் பையன் நல்லா இருக்கணும்னா அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. போஸ் தமிழ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விசாரிக்கிறாங்க, என்னப்பா போன வேலை நல்லபடியாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா, சரி கல்யாண வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. சரிப்பா நீ தமிழ் மட்டும் கிளம்பி வாங்க, வீட்டை பூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க கல்யாணத்துக்கு. என்ன தமிழ் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரா. ரெடி ஆகிட்டேங்க, சரி வீட்டை பூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு வராங்க. சரி எடுத்துகிட்டு போய் சாவியை மலர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ் வராங்க. வரும்போது அப்படியே சரி இனிமேல் உயிரோடு வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் வந்து பார்க்குறாங்க, ஐயோ என்னாச்சு மலர், இங்கே வாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஓடி போய் அப்படியே தூக்கு போட்டதை அப்படி தூக்குறாங்க. அப்படி இறக்கி கீழே உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அதுக்குள்ளே பின்னாடி சேது வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்கள் தம்பி போஸ் என்னை ஏமாற்றிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சேது பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அவன் அப்படியா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இங்கே பாரு மலர், நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன், நீ வா நாம் போயிட்டு கல்யாணத்தை நிறுத்தலாம், உன்னோட வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கும், அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லையா வேணாயா, அங்கே பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் எதுவுமே
ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து எல்லாருமே இருக்காங்க. பார்க்குறாரு அப்படியே அங்கேருந்து போஸ் பார்த்த உடனே மலர் ஐயோ இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, இவ தான் வரமாட்டேன் என்னோட விஷயத்த தலையிட மாட்டேன்னு சொன்னால் இவ எதுக்காக வந்திருக்கா, கல்யாணத்தை தான் நிறுத்த போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. மலரை பார்த்து மலர் அப்படியே பார்க்குறாங்க.